இகபரமதிலே அகபரனவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம். அர்ப்பனாவிலே அற்புதரவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம். இகபரமதிலே அகபரனவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம். அர்ப்பனாவிலே அற்புதரவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த கண்மலையானவரே பாட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ கேட்பேன், இது என்ன இந்த ஒரு நல்ல ஒரு நியூ தாட். நான் பொதுவாகவே எல்லா பாடல்களையும் கேட்பேன். ஆனால் அதே நேரத்தில் எது ரொம்ப ஸ்பிரிச்சுவலி, எது ரொம்ப நல்ல ஒரு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குதோ அந்த பாட்டு மேலே தான் நான் ரொம்ப கவனம் செலுத்துவேன். இந்த பாடல் மீது என்னுடைய கவனம் போனது. எங்களுடைய சபையிலையும் இந்த பாடலை பாடச் சொல்லி அநேகம் தடவை சபையில், என்னுடைய ஆராதனையிலே சபையில் எங்களுடைய ஜனங்கள் பாடுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தான் தெரியும், நேற்று தான் தெரிஞ்சது இதை எழுதின தம்பி ரீகன் சொல்லி. கைகளை தட்டி நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நிச்சயம் ஒன்றை தெரிந்து கொள்வோம். நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஊனமுற்றோர்களுக்கெல்லாம் ஒரு பெயர் கொடுத்தார், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு. அந்த வார்த்தை சரியான வார்த்தை. ஹல்லேலூயா. உடல் ஊனமாய் இருக்கலாம், ஆனால் உள்ளம் ஊனமாய் இல்லை. நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பலமுள்ளவர்களாக இருக்கிறோம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. இந்த 4-5 வருஷமா தான் நான் இந்த சூழலுக்குள் தள்ளப்பட்டேன். ஒருவேளை பிறவியிலேயே இந்த சூழல் எனக்கு இருந்திருந்தால், பார்வையில்லாத சூழல் அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. 39 வருஷங்கள் இந்த பூமியில உங்களை போல நானே என்னுடைய காரை நான் டிரைவ் பண்ணுவேன். 39 வருஷமா என்னுடைய டாடா ஸ்மோவை, அதாவது நான் உங்களை மாதிரி தான் இருந்தேன். என்னுடைய 94-92 என்னோட கர்த்தர் எனக்கு நல்ல வாகனங்கள் எல்லாம் கொடுத்துருந்தா. நானே தான் இங்கிருந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு, வால்பாறைக்கு என்னுடைய வாகனத்தில் நானே போவேன் டிரைவ் பண்ணிட்டு. அந்த அளவுக்குலாம் நான் கர்த்தரனை வச்சுருந்தேன். ஆனால் என்னுடைய சர்க்கரை வியாதி நிமித்தம் 19 இயர்ஸ்லேயே, 19 வயதிலேயே எனக்கு பயங்கர சுகர் கம்ப்ளைண்ட். இதனுடைய காசப் brought me, இதனுடைய சூழல் என்னை 2 கிட்னிகளையும் போக்கடித்தது. 39 வயதில், 37 வயசில் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 39 வயதில் 2 பார்வையும் இழந்தேன். இப்போ எனக்கு வயசு 44 தான். இந்த 5 வருஷமாக பார்வையில்லாத சூழ்நிலையில் என் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு நாளும் அவரை குறித்தோ என் ஆண்டவரை குறித்தோ ஒரு நாளும் நான் நொந்து கொள்ளாதபடி இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டு ஊழியம் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது எவ்வளோ பெரிய கிருபை. எனக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. என்னுடைய மூத்த மகள் வால்பாறை பொள்ளாச்சி பகுதியில் 1500 விசுவாசிகள் உள்ள ஒரு சபையில் ஊழியம் செய்கிறாள். அதே போல் என்னுடைய சின்ன பொண்ணு சுவிட்சர்லாண்டில் அங்கே வாழ்கிறாள். என்னுடைய மகன் என் கூட இருக்கிறார். இன்னும் 15 குழந்தைகளை நான் வளர்த்துக்கிறேன். இன்னும் பல ஊழியங்கள் உண்டு. இதுதான் என் சாட்சி. ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் துதிப்போம். பாஸ்டர் ரவி கோமஸ் அவர்களை நான் பர்சனலாக நேரடியாய் பார்த்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி என்னோடு பேசி இருக்கிறார். எத்தனையோ தடவை என்னோட ஊழியங்களுக்கு அவர் மணி ஆர்டர் அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அனுப்பின மணி ஆர்டருடைய பேப்பர்ஸ் என்னுடைய ஆஃபீஸில் இருக்குது. ரவி கோமஸ் அப்படிங்கிறதான மணி ஆர்டர்ஸ் அதாவது ஊழியத்திற்காக எத்தனையோ தடவை அவர் காணிக்க அனுப்பி தாங்கியிருக்கிறார் இந்த ஊழியத்தை. அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷன் திடீரென்று அவர் மறைந்த அந்த நாளில் நான் செல்ஃபோனில் தான் பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தவனாய் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் தொட்டன் கட் ஆகிடுச்சு. என்ன செய்கிறது புரியாமல் தம்பி இடத்துல கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் பேச முடியல. சூழல்கள் அதுக்கு முன்னால் காண்டாக்ட் பண்ணாமல் முன்னாடி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு அதே சபையிலே அவர் இல்லாத நேரத்தில் அன்பு பிள்ளைகளை கண்டு அவர்களோடு கூட என்கரேஜ் பண்ணும்படி தேவன் கொடுத்த அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஒருவர் கண்டிப்பாக இன்னைக்கு தேவன் அவர் விட்டு போன அந்த ஊழியத்தின் மீது, அவருடைய அடிச்சுவடுகள் மீது நிற்கிற அந்த ஊழியம் மகிமையாய் பிரகாசிக்கிற சுடராய் என் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் கர்த்தரை நோக்கி துதிப்போமா? நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி
ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. கருவில நாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன். கருவில நாதையானே தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். தன் தக்கி தனித்தா இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. சொல்வோம். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் இன்னும் உற்சாகமாய் துதியே உமக்கு நன்றி, துதியே உமக்கு நன்றி. சொல்லுவோமா? துதியே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா. கடும் காற்றோ கடும் கடலோ கடும் மழையோ கடும் புயலோ, என்னோடு சேர்ந்து சொல்வீங்களா? கடும் காற்றோ கடும் கடலோ கடும் மழையோ கடும் புயலோ, மறுபடியும் கடும் காற்றோ கடும் கடலோ கடும் மழையோ கடும் புயலோ,
திக் தின்ன தகி தகதி நிதின் தின்ன தன்ன கடும் காற்றோ கடும் மழையோ கடும் புயலோ கடும் வெயிலோ அன்பை விட்டென்னை பிரிக்குமோ இயேசுவே உம்மையே பற்றிக் கொள்வேன் அன்பை விட்டென்னை பிரிக்குமோ இயேசுவே 1 2 3 1 2 3 1 2 3 உம்மையே பற்றிக் கொள்வேன் இயேசுவே 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 உம்மையே பற்றிக் கொள்வேன் உம்மையே பற்றிக் கொள்வேன் உம்மையே பற்றிக் கொள்வேன் உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ அன்பை விட்டென்னை பிரிக்குமோ இயேசுவே உம்மையே பற்றிக் கொள்வேன் சொல்வோம் எல்லாரும் அன்பை விட்டென்னை பிரிக்குமோ இயேசுவே உம்மையே பற்றிக் கொள்வேன் இயேசுவே 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 உம்மையே பற்றிக் கொள்வேன் 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 ஹalleluya கரங்களை தட்டி திடலலதனம ஷன்யந்தன ஈரலலதன மௌதன இரடு போல விச்சௌதி அந்தரதனம ஷந்த இரலலலதனனம கஷன்யந்தன உரலல ஹalleluya ஹalleluya இன்னும் சத்தமாய் கர்த்தரை துதிப்போமா ஹalleluya 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 நல்லவரே உமக்கு நன்றி வல்லவரே உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி ஹalleluya 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 யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் சொல்வோமா யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர்
இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் 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 யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் கடல் மேல் நடந்தவர் கடும் புயலை அதட்டினவர் கடல் மேல் நடந்தவர் கடும் புயலை அகற்றினவர் சாத்தானை வென்றவர் சத்துருவை ஜெயித்தவர் சொல்வோமா சாத்தானை வென்றவர் சத்துருவை ஜெயித்தவர் கடல் மேல் நடந்தவர் கடும் புயலை அதட்டினவர் சொல்வோமா கடல் மேல் நடந்தவர் கடும் புயலை அகற்றினவர் சாத்தானை வென்றவர் சத்துருவை ஜெயித்தவர் சொல்வோமா சாத்தானை வென்றவர் சத்துருவை ஜெயித்தவர் ஹalleluya hallelujah 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 சொல்வோமா hallelujah 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 amen hallelujah 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 யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் யார் இவர் இவர் யார் இவர் நான் துதித்து பாடுகின்ற யார் இவர் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே சொல்வோமா நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே சொல்வோமா தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும் நீரே. என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா அழைத்து விட்டி, அப்பா என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா அழைத்து விட்டி. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தி நீரே. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தி நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் இன்னும் உற்சாகமாய் நன்றி சொல்லி
இத நம்புதன இத போல விட்டை அந்தன ஹalleluya ஓ ஜீசஸ் உம் அன்புக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவோம் எங்கள் அன்பின் தகப்பனே. எங்களுக்கு நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி. ஆமென் ஹalleluya. இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்தபடி நாளை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. Thank you Father. நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தெரிவிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் உட்காருவோம். தேவன் நல்லவர். ஹalleluya. அன்பு தம்பி ஆண்டனையும் ரீகனையும் தேவன் இந்த அளவுக்கு பயன்படுத்தி சபையிலே பிரகாசிக்கிற சுடர்களாக அவர்களை வைத்திருக்கிறதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயம் இந்த காலம் அவர்கள் கையில் தான், இளம் பிள்ளைகளுடைய கைகளிலே. கண்டிப்பாக அவர்கள் மூலமாக அந்த ஊழியங்கள் வளரும் என்பதில் சந்தேகமில்லை. வருங்காலத்திலே தேவன் ஒரு மகத்துவமான கிரிகளை வைத்திருக்கிறார். ஆரம்ப நாட்களிலே கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் தான் இன்னைக்கு வாழையடி வாழையாக வளர்ந்து அநேக ஊழியங்கள் வளர்ந்தோங்கி பெருகி நிற்கிறது. ஆமென். தேவன் மகத்துவமானவர். என் தகப்பனு கூட ஒரு பாஸ்டர் தான். அவங்க வால்பாறை பகுதியில் டி எஸ்டேட்டில் சபை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தரிசனம் அங்கே இல்லை. ஆண்டவர் என்னை தனியாக கொண்டு வந்து சென்னையில் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு சபை உண்டாக்கினேன். அது எனக்கு கொடுத்த கிருபை. ஆமென். ஆனால் என் பிள்ளை இன்னைக்கு அப்புறம் எப்படி செய்ய போகிறாரோ தெரியல. ஆகவே ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படித்தான். ஆமென். தேவன் எங்கெங்கே போடுகிறாரோ அங்கே தான் ஊழியம். ஆகவே தேவன் ஒரு நாளும் ஆனால் தம்முடைய ஊழியத்தை விருதாவாக செய்ய மாட்டார். He will have one purpose upon every people. He will fulfill the purpose of him. அவருடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். ஆகவே இந்த ஊழியத்தின் மீது தேவன் அன்று அருமையான தகப்பன் ரவி கோமஸ் அவர்கள் போட்டதான விதையை தேவன் இன்றைக்கு முளைக்கச் செய்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தன் பலனை கொடுக்காது. So as a man of God, Ravi Komas, he gave his life for God. தேவனுக்காக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தபடினாலே இன்னைக்கு அதிலிருந்து புறப்பட்ட வித்துக்கள், இன்றைக்கு விதைகள் இன்றைக்கு முளைத்து காய்த்து பூத்து குலுங்க தேவன் கிருபை செய்கிறார். இது தேவ கிருபை. அல்லேலூயா சொல்லுவோம் இன்னும் உற்சாகமாய். அல்லேலூயா. அதனால கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் அதை காக்கிறவர்களின் பிரயாசம் விருதா. அல்லேலூயா. நம்முடைய காவலுக்கு மேலானவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். ஆவியானவர் தம்முடைய மகத்துவமான கிரியைகளினாலே நம்மத்திலே இறங்குவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் துதிப்போம். இந்த பகல் வேளையிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? இந்த ஆவிக்குரிய சபையிலே, ஆன்மீக சபையிலே, தேவன் வாசம் பண்ணுகிற சபையிலே, கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த சபையிலே, பரிசுத்தவானால் கண்ணீரோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையிலே, அவர் விதைத்து சென்ற விதைகள் முளைத்திருக்கின்ற இந்த சபையிலே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற இந்த சபையிலே, அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுகின்ற இந்த சபையிலே கைகளை தட்டி தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஒரு ஆத்மீக விருந்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எபேசியர் 1:18 வாசிப்போம். எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. மறுபடியும் அந்த வார்த்தையை அழைத்து சொல்லுமா? தாம் நம்மை அழைத்ததினாலே. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. மறுபடியும் அழைத்து அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். தாம் நம்மை அழைத்ததினாலே. கைகளை தட்டி கர்த்தரை துதி. அவருடைய அழைப்பு, because he so called us. அது இங்கிலீஷ்ல என்ன வாசிக்கிறேன் தெரியுமா? Ephesians chapter 1 verse 18. Because he so called you. உன்னை அவர் அழைத்தபடியினாலே. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் எத்தனை பேர் உண்மையான தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள்? ஆமென். வராதா உங்க சபையிலிருந்து? உற்சாகமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய அழைப்பு எப்பேற்பட்டது?
அது சாதாரணப்பட்டதல்ல. உளையான சேற்றிலிருந்து அழைக்கப்பட்டோம். அவர் அழைத்த விதத்தை மறந்து விடாதிருங்கள். அவர் உன்னை எப்படி அழைத்தார்? பலவானாய் அழைத்தாரா? நல்ல வசதி படைச்சவனா கூப்பிட்டாரா? நல்ல பணக்காரங்கிட்ட போய் நின்னாரா? அவருடைய அழைப்பு எப்படி இருந்தது? மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு பேதுருவை, நாற்றம் பிடித்த பேதுருவை, வலையை அலசிக் கொண்டிருந்த ஒரு பேதுருவை அவனை நோக்கி உன் வலையை விட்டுட்டு என் பின்னால் வான்னு கூப்பிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் அவருக்கு பின் சென்றான். அதே போல அத்திமரத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு குள்ளனை போய் சகைவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கர்த்தர் கூப்பிட்டார். This is the calling. ஆமென், ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளதை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமாய் இருக்கிறவர்களை பலவான்களாக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதுதாங்க அவருடைய அழைப்பு. ஹல்லேலூயா. தேவன் பெரிய ஞானவான்களை தெரிந்து கொள்ளவில்லை. He never selected educated people, qualified people, those who have good destinations. No, he never select such a people. தேவன் ஒருபோதும் நல்ல வசதி படைத்தவர்களையும் வல்லவர்களையும் தெரிந்து கொள்வதில்லை. அவருடைய ஊழியத்தை செய்யும்படி, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி பலவீனமானவர்களையும் ஊனமானவர்களையும் சற்றும் தொய்ந்து போனவர்களையும் நொறுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் வேதனையிலே தள்ளப்பட்டவர்களையும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட விதமாகவே உன்னை வச்சிட்டு இருக்க மாட்டார். பலவீனனை தெரிந்து கொண்டு வந்து, பலவீனனே நீ பலவீனமாவே உட்கார்ந்துக்கோ, நான் இப்பவே நீ இப்படி உட்கார்ந்து பலவீனமாவே பாடிட்டு, நானே பலவீன, எப்படி எனக்கே முடியாது, என்னை வந்து பாட சொல்றாங்க, எனக்கே நடக்க முடியாது, என்னை போய் வந்து கூட்டு போய் ஊழியம் செய்ய சொல்றாங்க. நோ, ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, சுகவீனனும் தன்னை சுகவான் என்று சொல்வானாக. உனக்கு இருக்கும் பலத்துடனே புறப்பட்டு போ, உனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் நான் அல்லவா? உன்னை அழைத்த அழைப்பிலே யார் அழைச்சது? யார் அழைச்சது? இப்ப வாஸ்தவ வசனம் என்ன பார்த்தோம்? 1:18. நம்மை அழைத்ததினாலே. இதுதான் அவருடைய டிமாண்ட்மெண்ட். ஹல்லேலூயா. அவர் நம்மை அழைத்ததினாலே. இன்னைக்கு ஏன் இப்படி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை அழைத்ததினாலே. ஆமென். என்ன அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். What hope we have upon him. அவர் மீது நாம் என்ன நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? எப்பேற்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? சாதாரண நம்பிக்கை அல்ல. ஹல்லேலூயா. அது திடமான நம்பிக்கை. என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை நடத்துவார், என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார், என்னை தெரிந்து கொண்டவர் என்னை விட்டுவிட மாட்டார். Always we used to confess the confirmation word. We used to confirm, we used to say, we used to convey the trust and hopeable word from our mouth always. எப்பொழுதும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு நம்பிக்கையின் வார்த்தை புறப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே உன்னை அழைத்த அழைப்பு சாதாரணப்பட்டதல்ல. அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் பொருட்டு. ஆமென். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களிடத்தில், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய, தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஐஸ்வர்யம் என்னதென்றும். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களாகிய நம்மீது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஹல்லேலூயா. நம்ம மேல ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் சொல்லுங்க? காரணம் என்ன? நம்மேல் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் அமர்ந்திருக்கிறது. ஏன்? ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் வீட்டையும் சகோதரனையும் சகோதரியும் விட்டு புறப்பட்டு எவனெல்லாம் தன்னை வெறுத்து ஆண்டவருடைய சிலுவையை தூக்கிட்டு அவர் பின்னால வருகிறானோ அவன் மீதுதான் தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. மோசே தன்னுடைய வாழ்க்கையில 3 வித வாழ்க்கை வாழ்ந்தான். ஒன்று பார்வோனின் குமாரத்தின் மகனுடைய வாழ்க்கை, 40 வருஷம், அதையும் வெறுத்து வீசினான். 2வது வாழ்க்கை எத்ரோவின் ஆடுகளை மேய்க்கின்ற வாழ்க்கை, 40 வருஷம், அதையும் தூக்கி வீசிட்டு தேவ பர்வதத்துக்கு வந்தான். 3வது வாழ்க்கை கானானுக்குள் பிரவேசிக்கிற வாழ்க்கை, அதையும் வெறுத்தான்,
பாலும் தேனும் ஓடும் தேசத்தை தான் கண்ணில் தான் பார்த்தான், ஆனா அதுக்குள்ள பிரவேசிக்கல. மூணையும் வெறுத்தான். அதனால் தேவன் அவனை மகிமைக்குள் கொண்டு போனார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களின் மீது நான் என்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை வைத்திருக்கிறேன். உங்கள் மீதும் என் மீதும் தேவன் ஒரு மகிமையின் ஐஸ்வரியத்தை வைத்திருக்கிறார். ஏன் சொல்லுங்க? இந்த உலகத்தை எல்லாவற்றிலும் வெறுத்து தூக்கி வீசிட்டு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக வந்திருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா நான் வந்திருக்கிறேன்னு? உண்மைதானே? உண்மையா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன்னை வெறுத்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையிலே வெறுப்புகளை வந்து இந்த ஐஸ்வரியத்தின் பொருட்டு அப்புறம் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே ஆமென் விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்களுடைய சபைக்குள்ளே தேவன் அடியனை கொண்டு வந்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவன் செய்கின்ற மகத்துவமான அதிசயங்களை, அவர் அழைத்த அழைப்பிலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு, உங்கள் மீது இருக்கிற மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் எந்த அளவுக்கு அவரை வல்லமையாய் பயன்படுத்தினாரோ அந்த மகத்துவத்தின் வல்லமையை நீங்கள் உணர்ந்து அறிந்து அவரை குறித்த அன்பிலே வேரூன்றி நிலைத்திருந்து பெருக வேண்டும் என்று இருக்கின்ற பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை துதி. பிரகாசமுள்ள மனக்கண்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளியே இருக்கிற கண்ணு பொட பொட பொடன்னு பார்க்குது. ஆனா அதே நேரத்தில் எதை பார்க்குது தெரியுமா? தேவையில்லாத இடங்களை பார்க்கின்றது. அல்லேலூயா. ரோட்ல போகும்போது சினிமா வால் போஸ்டரை பார்க்குது, வழியில போனா பெண்ணை பார்க்குது, பொண்ணை பார்க்குது, மண்ணை பார்க்குது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இந்த மூன்றையும் தான் பார்த்து கொண்டு நிற்கிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு தேவன் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த பொழுது சாத்தான் வந்து தூண்டிவிட்ட இச்சையின் வார்த்தைகளை நம்பி ஏவாளுடைய கண்கள் எதை நோக்கி பார்த்தது சொல்லுங்க? அத்தி மரத்தை, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அங்கே பார்த்தது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மூன்று விதமான இச்சைகள் அவளை தூண்டின. அதை கண்டு பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுக்கிற அளவுக்கு அந்த கண்கள் அவளை வழி நடத்தினது. The physical eye led her she to be பாவத்தை செய்யும்படி பயங்கரமாய் தூண்டினது. இன்றைக்கும் அநேகருடைய மாம்சத்துக்குரிய கண்கள் பாவத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்துகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அழைத்த அழைப்பை உணர்ந்து என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு உங்கள் மேல் இருக்கிற மகிமையின் ஐஸ்வரியத்தையும் கிறிஸ்து அவரை எப்படி எழுப்பினேன் என்கிற வல்லமையும் உணர்ந்து நீங்கள் இந்த உலகத்திலே என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற வேண்டும். You have to get the inner eye. Whether you have this the outer or not, that is not important. Amen. Hallelujah. நிறைய பேர் நான் தான் சொல்றேன், எங்களுக்கு ஒருவேளை எனக்கு வெளிக்கண்கள் இல்லாம இருக்கலாம், ஆனால் என்னுடைய உள்கண்கள் சாத்தி இல்லை, உள்கண்கள் இருட்டாக இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அந்த மனக்கண்களில் என் தேவனாகிய கர்த்தர் அழைத்த அழைப்பு உறுதியானது. என்னை அவர் பயன்படுத்துதல் உறுதியானது. அவர் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியானது என்ற திட நம்பிக்கையை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அசையாமல் இதுவரைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்யும்படி என் தேவன் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்ல கண் இருக்கிறவங்க கூட செய்யாத ஊழியத்தை இந்த கண் இல்லாத இந்த குப்பை செய்யறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். காரணம் என்ன? எனக்குள் இருக்கிற உள்ளான மனுஷனுடைய பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் திறந்தார். இன்னைக்கும் கர்த்தர் அதே போலதான் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறதா? நான் உன்னை அழைத்த அழைப்பு சரியானது என்று உணரத்தக்கதாய்
என் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கை சரியானது என்று உணரத்தக்கதாய், உன்மேல் நான் போட்டிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் சரியானது என்று உணரத்தக்கதாய் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உனக்கு இருக்கிறதா? உன்னை நடத்துகிற விதம் என்னதென்று நீ அறிந்திருக்கிறாயா? நான் உன்னை அழைத்த விதத்தை தெரிந்திருக்கின்றாயா? How you are recognizing your calling. உன்னுடைய அழைப்பை நீ எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிற, புரிஞ்சிருக்கிற? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை திறக்க விரும்புகிறார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே அந்த கனியை புசித்ததினாலே அவர்களுடைய பாவக்கண்கள் திறக்கப்பட்டன. மனக்கண்கள் திறந்தது, ஆனால் அந்த மனக்கண்களுக்குள் இருக்கிற நன்மையின் கண்கள் திறக்கவில்லை, தீமையின் கண்கள் திறந்தன. When they ate that fruit, what happened? The evil eye has been opened, not the good eye has been opened. நன்மை செய்கிற கனி, நன்மை செய்கிற கண்கள் அவர்களுக்குள் திறக்கப்படாமல் தீமையின் கண்கள் திறக்கப்பட்டன. அதனால அவர்கள் அறிந்தது என்ன? கண் மனக்கண்கள் உள்ளிருக்கிற தீமையின் கண்கள் திறந்த உடனே அவர்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள். முதல்ல எப்படிமா என்ன தெரிஞ்சாங்க சொல்லுங்க? இன்னைக்கும் கர்த்தர் சொல்றார், உன் நன்மையின் கண்கள் திறந்தால் நீ நிர்வாணமாகவே இருந்தா கூட உன் நிர்வாணம் உனக்கு பெருசா தெரியாது. அப்படின்னு சொன்னா வியாதி என்கிற நிர்வாணம், கடனுங்கிற நிர்வாணம், வறுமைங்கிற நிர்வாணம், கஷ்டம்ங்கிற நிர்வாணம், போராட்டம்ங்கிற நிர்வாணம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்ங்கிற நிர்வாணம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, நீ நன்மையை மாத்திரம் பார்க்கிறவனாய் நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால், உன் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருந்தால், இந்த நிர்வாணங்கள் எல்லாம் உனக்கு பெருசாவே தெரியாது. எனக்குள் தேவன் நன்மையின் மனக்கண்களை திறந்ததினாலே என் கிட்னி ஃபெயிலியர், என் கண்ணு போச்சு, டயாலிசிஸ், இத்தனை பாடுகள் எனக்கு வந்தும் கூட என் நிர்வாணம் எனக்கு பெரிதாய் தெரியவில்லை. காரணம், நான் நன்மையையே பார்க்கிறேன். என்னுடைய மனக்கண்கள் என் ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைத்து, என் ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்து, என் ஆண்டவர் மேல் என்னுடைய அஸ்திபாரத்தை போட்டு எப்பவுமே நன்மையை பார்த்துட்டே இருக்கிறதுனால நான் ஒரு நாளும் எனக்கு வந்த தீமைகளை நான் பெரிதாய் எண்ணுவதில்லை. ஆனா ஆதாமும் ஏவாளும் அவர்கள் அந்த கனியை புசித்ததினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாத பாவத்தை செய்ததினாலே அவருடைய தீமையின் கண்கள் திறக்கப்பட்டது, மனக்கண்கள். அப்ப என்னாச்சுன்னா அவங்களுடைய நிர்வாணம் அவர்களுக்கு பெரிதாய் தெரிந்தது. ஐயோ, நம்ம நிர்வாணமா இருக்கிறோமே, அவ்வளவுதான். அவங்க இஷ்டத்துக்கு போய் ஒரு துணி தேடினாங்க. இன்னைக்கு நம்மளாம் அப்படிதான் நிறைய என்ன பண்றோம், நம்முடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு நம்மளே போய் ஒரு துணி தேடுறோம். என்ன துணி? வாழ்க்கைங்கிற துணி. ஐயோ, இந்த துணி மூடுனா நிர்வாணத்தை மறைக்கலாமா, இந்த துணியை போட்டு மூடுனா நிர்வாணத்தை மறைக்கலாமா? உன் நிர்வாணத்தை ஆண்டவரே மறைக்க இருக்கிற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையின் நிர்வாணத்துக்கு அவரே துணி கொண்டு வந்து கொடுக்க இருக்கும் பொழுது, ஏன்பா நீ போட்டு ஓடிட்டு இருக்க தெரியற? உன்னை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியுமல்ல. உன் நிர்வாணத்தை எப்படி மூடணும், எந்த நேரத்தில் மூடணும் அவருக்கு தெரியும். He knows when to be hide. You are naked. No need you to be go and do something. It's not your way. It's not your wish you to be do and do it. நீ செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. உன் நேக்கடை மூட நீ ஏன் பாடுபடுற? உன் நிர்வாணத்தை மூடும்படி என் ஆண்டவர் இருக்கிறார். நீ தேடுனி என்ன? சாதாரண காஞ்சு போற இலையில தான் துணி தேடுவேன் நிர்வாணத்தை மூட. உன் கண்கள் தேடி கண்டுபிடிக்கிறது எது? சாதாரண இலையத்தான். ஆனா அவர் உனக்கு உடை கொடுத்தால் தம்மையே இரத்தமாய் சிந்தி தம்முடைய தோளின் மகிமையை எடுத்து உனக்கு உடையாய் உடுத்தி உன்னை கனப்படுத்தி உன்னை மகிமைப்படுத்தி. ஓ, எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கைகளை தட்டி கர்த்தரை துதி. தேவனுடைய நடத்துதலை உணர்ந்து உன் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நீ தீமையை அல்ல நன்மையையே பார்ப்பாய். தேவனுக்கு செய்கிற நன்மை என்ன? அவர் செய்கிற நன்மை என்ன? என்ன அழைச்சார், அவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்துல என்ன இல்லாம போனாலும் அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய மகிமை எனக்கு போதும், அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு போதும், அவர் என்னை நடத்துகிற விதம் போதும் 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 என்று நன்மையையே பார்த்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனக்கண்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார்.
இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை. உன்னுடைய நன்மையின் கண்கள், வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கும் அப்போ நாங்களோ எங்கள் இயேசுவின் கரம் நோக்குவோம். நாங்களோ எங்கள் இயேசுவின் கரம் நோக்குவோம். வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கும் அப்போ வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கும் அப்போ. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன தெரியுமா? தீமையை அல்ல, உனக்கு வந்திருக்கிற தீமையை ஆராய்கிற கண்கள் அல்ல, உனக்கு வந்திருக்கிற போராட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிற கண்கள் அல்ல, மனக்கண்கள் அல்ல. ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த வேதனை வந்தது, ஏன் இந்த போராட்டம் வந்தது, why I am in the sickness, why I am in this trouble, not you to be observed over that. நீ அதை ஆராய்ந்து கொண்டிருப்பதற்கல்ல, தேவன் உன் வாழ்க்கையிலே செய்த நன்மையையே ஆராய்கிற மனக்கண்கள், தேவன் உனக்கு கொடுத்த கிருபையையே ஆராய்கிற மனக்கண்கள், ஆண்டவர் நடத்துகிற விதத்தையே ஆராய்கின்ற மனக்கண்கள் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் சபைக்கும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபை தீமையின் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டாம், பாடுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிற மனக்கண்கள் வேண்டாம். ஏன் ரீகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? நல்ல பாடுறாரே, நல்ல பிரசங்கிக்கிறாரே, ஏன் கர்த்தர் அவருக்கு சோகம் கொடுக்க கூடாதா? இந்த கேள்வி கேட்காத. அல்லேலூயா. ஏன் பாஸ்டருக்கு இப்படி ஒரு நிலைமை கேட்காத. Don't ask the question of oppose anti questions. எதிர்கேள்விகளை கேட்டுக்கொண்டு உன்னை நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்காதே. Ask for the good answers. நற்காரியங்களை மாத்திரம் ஆராய்கிற மனக்கண்கள் சபையிலே உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென். ஒரு 3 விதமான கண்கள் திறக்கப்பட்டதை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்லி முடிக்கிறேன். தேவன் உன் கண்களை திறந்தால் என்ன நடக்கும்? ஆதியாகமம் எடுத்து வாசிப்போம். ஆகாரின் கண்கள் திறந்தன. எப்பொழுது? வாசிங்க அந்த வசனத்தை. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அதுக்கு மேலுள்ள வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக்கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றான். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? உற்சாகமாய் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் உற்சாகமாய். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு our God is a God of providing everything to us. He is a God of provision. Amen. He is a God of providence. என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு எப்பொழுதெல்லாம் உனக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் நீ தாகம் எடுத்து தவிக்கின்றாயோ, எப்பொழுதெல்லாம் உணவுக்கு ஏங்குகிறாயோ, எப்பொழுதெல்லாம் கண்ணீரோடு எனக்கு சரியான ஆகாரம் இல்லையே, எனக்கு சரியான உணவு இல்லையே, எனக்கு ஏற்ற தண்ணீர் இல்லையே, என் பிள்ளைக்கு உணவு இல்லையே, நான் இப்படி வருந்துகிறேனே, வனாந்தர வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நான் என்ன செய்வேன், எத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறேனே, என் புருஷனும் என்னை கைவிட்டு விட்டானே, என்னுடைய சொந்தங்கள் என்னை கைவிட்டு விட்டதே, இந்த வனாந்தரத்திலே தனிமையாய் அலைகிறேனே என்று கலங்கி போய் நிற்கிற நேரத்தில் எல்லாம் தேவன் உனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உற்சாகமா சொல்லு. அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற உன் கண்கள் திறக்கப்படும். சரி கவனிங்க, அந்த ஊற்று அந்த நேரத்துல தான் திறக்கப்பட்டதா? இல்ல. தேவன் உனக்காக அந்த நேரத்துல தான் திறக்கல, அவர் எப்பவே அந்த ஊற்றை உருவாக்கி விட்டு விட்டார். அது என்ன செஞ்சு மறைஞ்சு இருக்குது. என்னைக்கு உனக்கு அது வேணுமோ அன்னைக்கு உன் மனக்கண்களை திறந்து அந்த ஊற்றையும் திறந்து தேவன் ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வருகிறார். என்றைக்கு நீ பாடுகளை பட்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் சாகிறதை, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று கண்ணீரோடு நிற்கின்றாயோ, எப்பொழுது வேதனையோடு இருக்கின்றாயோ, அந்த நேரத்திலே தேவன் சொல்லுகிற
சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட வாசல்களை உனக்காக திறப்பேன். ஆமென். எந்த இடம் உனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லையோ, எந்த இடம் உனக்கு இதுவரைக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிச்சோ, அதே இடத்துல, எந்த இடத்துல நீ நின்னுட்டு எனக்கு தண்ணி இல்ல, குடிக்க ஒண்ணும் இல்லைன்னு தாகத்தோடு நிற்கிறாயோ, அதே இடத்திலே மறைந்திருக்கிற ஊற்றை திறந்து உனக்கு தண்ணீரை கொடுக்க என் தேவனால் முடியும். அல்லேலூயா. இன்னொரு இடத்தை செலக்ட் பண்ணி போய் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடம் சரியில்லை, நான் வாழ்ற இடம் இது எனக்கு சரியில்லை, அதனால இன்னொரு இடத்துக்கு நான் போறேன். நோ, நோ நீட் யூ டு கோ எனிவேர் எல்ஸ். எந்த இடம் உனக்கு இதுவரைக்கும் தண்ணி கொடுக்கலையோ, எந்த இடம் இதுவரைக்கும் உன்னை வறட்சியாய் விட்டதோ, எந்த இடம் உன்னை பசியில வாட்டுச்சோ, அதே இடத்திலே மறைந்திருக்கிற உணவை, மறைந்திருக்கிற தண்ணீரை திறந்து உனக்காக கொண்டு வந்து கொடுக்க என் தேவனால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? உண்மையை சொல்ல விசுவாசிக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அது வரைக்கும் அவர் கண் இல்லாம ரோட்ல அங்க சுத்தினா வனாந்தரத்துல இல்லை, கண்கள் இருந்தன. ஆனால் அவருடைய மனக்கண்கள், தாகமா இருக்கிறனே, தண்ணி தவிக்குதே, இதைத்தான் யோசித்துட்டு நினைச்சு, ஆனா தேவனுடைய அற்புதத்தை மறந்தாள். ஆனால் அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அவருடைய மனக்கண்களை திறந்தார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இதோ ஒரு நீரூற்று அங்கே இருக்கிறதை கண்டாள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நீரூற்றிலே அவள் என்ன செய்தாள்? என்ன பண்ணனா? போய் தண்ணீரை அவள் துருத்தியிலே நிரப்பி அவள் மாத்திரம் குடிக்கவில்லை, தன் மகனுக்கும் குடிக்க கொடுத்து தாகம் தீர்த்தாள். அது அப்புறம் வேதம் சொல்லுது, அவள் அந்த வனாந்திரத்திலேயே குடியிருந்து விட்டாள். எங்க தண்ணீர் கிடைச்சதோ அங்கேயே குடியிருந்து விட்டாள். என் தேவ பிள்ளையே, இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வனாந்திர வாழ்க்கையிலே உனக்கு நான் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து என் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணச் செய்து வனாந்திரத்தை உனக்கு வயல் நிலமாக்குவேன். உன் வாழ்க்கையின் வனாந்திரத்தை வயல் நிலமாக்குவேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? கரங்களை தட்டி கர்த்தரை துதி. ஆமென். He the God of providence. தேவனாகிய கர்த்தர் உனக்கு உண்ண உணவையும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் தேவன் கட்டளையிடுகிறவர், நீரூற்றை திறந்து அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு உன் மனக்கண்களை திறப்பாராக. உன் மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் உனக்கு கொடுக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். 2 Kings chapter 6 verse 17. 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, கர்த்தராலே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். உடனே தேவன் அவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளால் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கைகளை தட்ட மாட்டீங்களா? ஹலோ. முதலாவது சொன்னேன், அவர் பொருளாதாரத்திலே நீ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கண்களை திறக்கிறவர். He the God whom open your eye you to be see the providence of God. தேவன் உன்னை நடத்துகிற பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை நீ காணும்படி மனக்கண்களை திறக்கிறவர். இரண்டாவது, He the God whom opening your eye you to see the protection of the Lord. உன்னை தேவன் பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, எதிரியின் சேனைகள் உன்னை தாக்க வருகின்ற பொழுது, அந்த சேனை உன்னை தாக்காதபடி அவர்களுடைய சேனைகளை காட்டிலும் உன்னிடத்தில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள். அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற சேனை பெரியது, அவர்களை காட்டிலும் நீ பலவான் என்பதை உணரும்படியாக இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் என்று எலிசா ஜெபித்த பொழுது தேவன் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். அவன் பார்த்த பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பை அங்கே பார்த்தான். அங்கே நிற்கிற சீரிய ராணுவத்தை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் ராணுவம் அளவில்லாமல் நின்றது. விசுவாசிக்க மாட்டியா? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேன்? தேவ பிள்ளையே,
பொருளாதாரத்தில் மாத்திரம் நீ ஆசீர்வாதத்தை பெற இன்றைக்கு தேவன் உன் மனக்கண்களை திறப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், உன்னை காக்கிறதற்கு வல்லவர். எதிரியின் சேனையை முறியடித்து அவனை காட்டிலும் அவனுடைய சக்தியை காட்டிலும் தம்முடைய வல்லமையை உனக்கு நிகராக கொடுத்து உன்னை சுற்றிலும் தேவதூதர்கள் காவல் புரிகிறதை காட்டும்படி இன்றைக்கு தேவன் அநேகருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். கைகளை தட்ட மாட்டேயா? ஓ, எலிசாவை சுற்றிலும் தேவனுடைய அக்கினியின் தூதர்கள் நிற்கிறதை வேலைக்காரனுடைய கண்கள் காண வேண்டும் என்று ஆண்டவர் வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எத்தனை சக்திகள் எழும்பினாலும் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை காட்டுவதற்காக உன்னோடு இருக்கிற வேலைக்காரர், உன்னோடு இருக்கிறவர்களுடைய கண்களை திறந்து நான் உன்னோட எப்படி உன்னை நடத்துறேன் என்பதை காட்டுவேன். ஓ, இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! கைகளை தட்டி கர்த்தரை துதிக்க மாட்டீங்களா? உற்சாகமா அல்லேலூயா. ஒரு கூட்டத்திலே ஒரு பிசாசு 4 பேர் அடிச்சு போடுச்சு. வர்றவங்களெல்லாம் அடிக்குது. நேரா எங்கிட்ட வருது, எனக்கு தெரியாது, நான் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னையும் அடிக்கணுங்கிற எய்ம்ல தான் வருது. அது என்னுடைய கைகளை எடுத்துட்டு அப்படி வரும்போது ஆவியான கரெக்டா சொல்ற, மகன் அதனோட கையை அப்படியே பொடி அப்படின்னார். டப்புன்னு அந்த கையை பிடிச்சேன். அவ்வளவுதான். அதனுடைய 1000 பேருக்கு சமமான பலமுடைய கை அப்படியே கீழே விழுந்தது. அந்த பித்த சத்துரு சொல்றான், என்னத்தான் நீ கையை பிடிச்சி ஒடிச்சிட்டியே, எனக்கு எங்க பலன் இல்லாம போச்சு, நான் எத்தனையோ பேர் அடிச்சிருக்கிறேன், உன்னை தொட முடியலையே, ஏன்னு கேட்டேன். உன் மேல இருக்கிற சக்தி சாதாரணப்பட்ட சக்தி அல்ல, அது கடவுளுடைய சக்தி, பலவானுடைய சக்தி, பலவீனனின் சக்தி அல்ல. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, உன்மேல் இருக்கிற வல்லமையை, உன்மேல் இருக்கிற மகிமையை, இந்த சபையிலே நான் உலாவுகிறேன் என்கிறதான மகிமையை கண்டிப்பா அந்நியருடைய கண்கள் காணும். கைகளை தட்டி கர்த்தரை துதி. ஓ ரபக்க சந்த இதல பௌதனை ரத போலுபி தௌதி அந்தன ஈரனனனனனன சந்த ஈலர மமமலர சோதி அந்தன. கைகளை தட்டி கர்த்தரை துதி. அந்நியர்கள் அநேகர் காண போகிறார்கள், புறஜாதிகள் உணரப் போகிறார்கள். கர்த்தர் அநேகருக்கு இதை வெளிப்படுத்த போகிறார். ஜாதிகள் உணரப் போகிறது, சந்ததிகள் உணரப் போகிறது, தெருக்கள் உணரப் போகிறது, வீதிகள் உணரப் போகிறது, பட்டணம் உணரப் போகிறது, இந்த தேசம் உணரப் போகிறது. அநேக பிரபுக்கள் ஓடி வரப் போகிறார்கள், ராஜாக்கள் ஓடி வரப் போகிறார்கள். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்களையும் பிரபுக்களையும் கொண்டு வருவேன் என்று தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுடைய சபையை நோக்கி வாக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதி. கைகளை தட்டி கர்த்தரை துதி. ஆமென். பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் மற்றவர்களுக்கும் கொடுப்பார். எதிரியின் சேனையை காட்டிலும் முன்னிடத்தில் இருக்கிறவர் பெரிய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. முதல்ல சொன்னேன், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை காட்ட கர்த்தர் கண்களை திறக்கிறார். இரண்டாவது, உனக்கு இருக்கிற பாதுகாப்பை காட்டும்படி மற்றவருடைய கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் செய்கிற காரியம். இன்னைக்கும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உற்சாகமாய் சொல்லுங்க, இன்னும் உற்சாகமாய். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நீ தவறான பாதையிலே போகிற பொழுது, பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கழுதையிலே சேனம் கட்டி கொண்டு புறப்பட்டான் இல்லையா? கர்த்தர் எனக்கு இது காலையில கொடுத்த செய்தி. இங்க வர்றதுக்கு முன்னாலதான், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலதான் இந்த செய்தியே எனக்கு கிடைச்சது. என்னாகமம் 22 வாசிங்க அந்த வசனத்தை. கழுதை பேசிற்று, அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். சொன்னது என்னாகமம் 22:31. என்ன சொல்லுதுங்க? அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். ஏன் இங்க இந்த கண்கள் திறக்கப்பட்டன? காரணம், தவறான ஒரு நடைமுறையை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டு பணத்துக்காக, அநீதி கூலிக்காக தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படி புறப்பட்டான். கர்த்தர் விடுவாரா? அல்லேலூயா. ஆண்டவர் விட்டுருவாரா? நீ போய் சபிட ஆண்டவர் விட்டுருவாரா? இன்னைக்கும் கர்த்தர் சொல்றார், ஆண்டவருக்கு விரோதமா யாரு என்ன செய்ய புறப்பட்டாலும் தேவன் விட மாட்டார். பிலேயாமின் கண்களை கர்த்தர் திறந்தார்.
திறந்த பொழுது அவன் என்ன கண்டான் தெரியுமா? தேவதூதன் உருவின பட்டயத்தோடு அவனை எதிர்த்து நிற்கிறதை கண்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை பேசும் பொழுது ஒன்றை சொல்லுகிறேன். பிலேயாம் கழுதையிலே பிரயாணம் பண்ணின பொழுது கழுதை பேசிற்று, கழுதை போமாட்டேன்ருச்சு. ஆண்டவர் என்னை கூட ஒரு தடவை இப்படி பண்ணார். எப்படி? நான் என்னுடைய புல்லட் வச்சிருந்தப்ப நான் என் புல்லட்டை ஸ்டார்ட் பண்றேன், கொஞ்சம் தூரம் போச்சு, போன வண்டி நின்று போச்சு. பெட்ரோல் இருக்குது, எல்லாம் கரெக்டா இருக்குது, எந்த தொந்தரமே வண்டியில் இல்லை. மெக்கானிக்கிட்ட 4 மெக்கானிக்கிட்ட காட்டிட்டேன், எல்லாமே ஸ்டார்ட் பண்ணா நல்லா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நான் உதச்சா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி பார்க்குற, ஸ்டார்ட் ஆகல. உடனே கண்ணை மூடுனேன். ஆண்டவரே, ஏன்பா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னா, அந்த வண்டி என்ன பார்த்து பேசுற மாதிரி இருந்தது. ஏய், வண்டி திருப்பும் வீட்டுக்கு, நீ போற இடம் சரியில்லை, நீ போகிற இடம் சரியான இடம் அல்ல, அந்த இடத்தை நான் நேசிக்கவில்லை, அவர்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள், நீ திருப்பு வண்டி என்ன ஆண்டவர். அதே போல வண்டியை திருப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கடைசியில் நான் கேட்குறேன், அந்த வீட்டில் யாரு மேலே எவ்வளோ பெரிய பூட்டு தொங்குதுன்னு வந்து சொன்னாங்க. பாருங்க, நான் அவ்வளோ தூரம் போயிருந்தேன்னா பிரயோஜனமே கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லை என்றால் உன் வாகனம் பேசும், நீ வச்சிருக்கிற பைக் பேசும். உனக்கே தெரியாது, பைக் சொல்லும், ஏய் போகாத. உன் வீட்டில் இருக்கிற நிலைக்கால்கள் பேசும், உன் வீட்டில் இருக்கிறதான பொருள்கள் பேசும். சில நேரத்தில் உனக்கே தெரியாது, பேசும், ஏய் போகாத, இதை செய்யாத, என தொடாத, இதை பண்ணாத. என் தேவனால் எந்த விதத்திலும் உன்னை எச்சரிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார், கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு அங்கே நின்றான். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய ஆப்போசிஷனை காட்டுகிறது. தேவன் உனக்கு எதிரடையாய் நிற்கிற காரியங்களை உணரும்படி அநேக நேரத்தில் உன் மனக்கண்களை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய மனக்கண்கள் திறக்கப்படாததுனால தான் ஆண்டவருடைய எதிர்ப்பை, ஆண்டவர் செய்கின்ற சில எதிரடைகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறார்கள். சிலருக்கு ஆண்டவருடைய எதிரடைகளை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. they are not at all able to find out the opposition of God. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், சில நேரங்களிலே நீ செய்கிற கிரியைகள் எனக்கு சரியில்லைன்னா உன் மனக்கண்களை நான் திறப்பேன். அந்த நேரத்தில் எதை கொண்டு எப்படி பேசணுமோ நான் பேசுவேன், நீ கீழ்ப்படிய வேண்டும். நீ கீழ்ப்படியாவிட்டால் பிலேயாம் பட்டயத்தால் கொல்லப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியில் உனக்கு மரணம் எப்படிதான் வரும் சொல்லுங்க? மரணம் அர்தோகதிதாய்த்தான் வரும். உன் மனக்கண்கள் கர்த்தர் திறக்கின்ற பொழுது கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது சொன்னேன், பொருளாதாரத்திற்காக கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை காட்டும்படி கர்த்தருடைய கண்கள் உன்னுடைய கண்கள் திறக்க வைக்கிறார். மூணாவது அப்போசிஷன், எதிர்ப்பை, ஆண்டவர் உன்னை எதிர்க்கிறார் என்கிறதை அறியும்படி உன்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததான் நீங்க வாசித்தீங்கன்னா, சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். எங்க சொல்லுங்க? 1000 பேரை கழுதையின் தாடை எலும்பை எடுத்து வைத்து கொன்றான். கொன்று போட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்றான்? தாகம் தவிக்கின்றது, என்ன செய்யறதுன்னு தெரியல, துடிக்கிறான். ஆண்டவரே, நான் எல்லாரை போல சாக வேண்டுமா என்று அவன் தவிக்கின்ற பொழுது தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அங்கே ஒரு ஊற்று, நீர் ஊற்று புறப்பட்டு வந்தது. அந்த இடத்துல அவன் தாகத்துக்கு தண்ணீரை குடிச்சு தன் தாகம் தீர்த்தான். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ப்ரொவிஷன். தேவன் உனக்கு பொருளாதாரத்திலும், தேவன் உனக்கு தாகத்தை தீர்க்கிறதிலும் தேவன் தம்முடைய மகிமையை காட்டுகிறார் என்பதை உனக்கு உணர்த்துகிறது. அதே நேரத்தில் உன்னை பாதுகாப்பும்படியாக தம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். மூன்றாவது சொன்ன எதிர்ப்பை காட்டும்படியும் தேவன் மனக்கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. நாலாவது வாசிக்கின்றோம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், எம்மாவு சீசர்கள் 24:31. எம்மாவு சீசர்கள், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ஆமென், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, எப்போ அவர் அப்பத்தை எடுத்து, இருங்க, அதாவது இவர்கள் ஒரு 2 சீசர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த எம்மாவு சீசர்கள் போன வசனத்திலிருந்து வாசிக்கணும். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போனார்கள்.
போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். சரி, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து, நல்லா கவனிச்சுங்க, அந்த வசனத்தை உந்து கவனிங்க. இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஓகே. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. எப்படிங்க? சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிச்சீங்களா? அவர் யார் என்று அறியாதபடிக்கு, அவர் அற்புதர் என்று அறியாதபடிக்கு, அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்பதை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் இப்படிதான் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவங்க என்ன அறிக்கையிட்டானுங்க தெரியுமா? என்ன சொன்னானுங்க தெரியுமா? ஆண்டவரை பார்த்து வாசி, அடுத்த வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரத்யுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு, என்னையா இந்த நாட்களில் எருசலேமில் நடந்தது உனக்கு என்னன்னு தெரியாதா? இவரவே பார்த்து கேட்கிறானுங்க, நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அது என்ன? நசரேயனாகிய இயேசுவை குறிச்சதுதாப்பா. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அந்த வார்த்தை கொஞ்சம் அப்படி கோட் பண்ணுங்க எல்லாருமே. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் என்ன தோம்? நம்பினோம் இல்ல, நம்பி இருக்கிறோம் இல்ல, நம்பி இருந்தோம். சந்தேகத்துல போடுறானுங்க. 3.5 வருஷமா அற்புதத்தை கண்டவனுகோ, அதிசயத்தை கண்டவனுகோ, ஆண்டவரோட சுத்தினவனுகோ, இத்தனையும் தெரிஞ்சும் கூட அவரை குறிச்சு என்ன சொல்றானு, அவரு தான் காப்பாத்துவாரு, தலைவனா இருப்பாரு, நம்பி இருந்தோம். இன்னைக்கு அப்படித்தான் நாமும் கூட நிறைய பேர் வந்தோம், ஏதோ நன்மை நடக்கும்னு நினைச்சுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இங்க வந்தோம் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை தான் போடுறீங்க. ஏன் பிரதர் இப்படி உட்கார்ந்து இருக்கிற துக்கமுகமா? என்னமோ நன்மை நடக்குன்னு நினைச்சுதானுங்க வந்தோமா? ஹலோ, ஹல்லேலூயா. என் அற்புதர் இயேசு வல்லமையுள்ளவர் என்பதை, அவர் ஜீவிக்கிறவர் என்பதை, அவர் உன்னையும் என்னையும் அழைத்தவர் என்பதை உன்னுடைய கண்கள் இன்றைக்கு அறியாமல் மறைந்திருக்கின்றதே. Why your eyes has been hidden? Still not that you are knowing that he the God of mighty can be able to do the miracle, and he the God of mighty can do the signs and wonders. He the God of mighty can do the omniscient person. He can do everything. அவரால எல்லாம் முடியும் என்பதை ஏன் இன்று உணரவில்லை? ஆமென். இப்போ அவர்களுக்கு தேவன் அவர்களை பார்த்து என்னன்னு கேட்டார் தெரியுமா? மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்ன முட்டாள்களே. என்ன மாதிரி இது கதை. ஏண்டா முட்டாளுகளே, உங்களை இதுவரைக்கும் நான் நடத்தி வந்தனே, உன்னை போஷித்தனே, உனக்கு எத்தனை விதமான கிருபையை கொடுத்தனே, என் சமூகத்தை நீ உணரவில்லையே. You are not able to know about my presence. முதலாவது நான் சொன்னேன், our God is a God of provision, providence. உன்னுடைய மனக்கண்களை திறந்தால் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையாங்கிறத காட்டுவார். இரண்டாவது, உன்னுடைய மனக்கண்களை திறந்தால் யுத்தத்தில் உனக்கு எப்படி ஜெயம் வருகிறது என்பதை காட்டுவார். மூன்றாவது, எதிரடையான கிரியைகளை கர்த்தர் எப்படி செய்வார் என்பதற்கு மனக்கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. நாலாவது நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட வருகிறது என்பதை காட்டும்படி தேவன் தம்முடைய மனக்கண்களை திறக்கிறவர். அல்லேலூயா. இந்த 2 சீசர்களுக்கும் அவர் தம்முடைய மனக்கண்களை திறந்தார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பதான் அவங்க உணர்ந்தாங்க இயேசு அவர்களோடு கூட உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லி.
அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இங்க அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர் உங்களோடு கூட வருகிறவர், உன்னை நடத்தி கொண்டிருக்கிறவர் நானே, உன்னை போஷித்துக் கொண்டிருக்கிறவர் நானே, உன்னை இந்த மட்டும் அழைத்து வந்தவர் நானே, உன்னை தெரிந்து கொண்டவர் நானே, உன்னை இந்த மட்டும் நடத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறவர் நானே, உன்னை பிரகாசிக்க செய்கிறவர் நானே. இதை நீ உணராமல் இன்னும் உன்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்ன? Why still your eyes has been hidden? No, my dear, today is the day that God want to show you that he, the God Almighty, is God who is taking care of you. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர் உனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து நான் அழைத்த அழைப்பையும் நீ வைத்திருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு மகிமையின் ஐஸ்வர்யம் எந்த அளவுக்கு உன் மீது இருக்கிறதோ அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னை எழுப்பினவருடைய மகிமையை நீ அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் இந்த சபைக்கும் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஊழியக்காரனாகி அடியேன் வேண்டிக் கொள்ளுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, என் பொருளாதாரத்திலே என்னை ஆசீர்வதிப்பீர் என்று நான் அறிந்து கொள்ள, ஆகாருக்கு நீரூற்றை திறந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்ள, என் மனக்கண்களை துறந்தருளும். என்னை யுத்தத்திலே நடத்த வல்லவர், எதிராளியின் சேனையை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை நான் அறிந்து கொள்ள என் மனக்கண்களை துறந்தருளும். எனக்கு வருகிற எதிர்ப்புகளை நான் அறிந்து நான் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதபடி உம் சமூகத்தில் உண்மையாயிருக்க, தூதன் எனக்கு விரோதமாய் நிற்கிறதையும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு நான் செயல்பட என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வருகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கரங்களை விரிச்சு சொல்வோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை நோக்கி சொல்வோமா? ஈ மைனர் படிமா. ஆமென். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய் என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் திறமாக காப்பாரே இது முதலாயா. போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய் என் கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய் என் கண்களை ஏறெடுப்பே. எல்லாம் சொல்லுவோமா? எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய் என் கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நேர் நராயன் கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நேராய் கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே,
கரங்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தீமையை ஆராய்வதற்கு என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டாம், நன்மையை ஆராய்கிற மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். உம்முடைய மகத்துவங்களை ஆராய்கிற கண்களை திறந்தருளும். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த மனக்கண்களை தருவாராக. உங்களுடைய சபையை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தம்பி ஆண்டனையும் ரீகனையும் கர்த்தர் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த சபையிலே கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக. கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் and amen. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.